ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீச நீங்க ஓம் அகதீசாய நமக. அகதி பெருமான தாத்தா வந்து உட்கார்ந்துருக்காங்க. உங்க தாத்தா மாதிரி அகதி பெருமான உட்கார்ந்துருக்காங்க. நீங்க கேட்கறீங்களா? தாத்தா நல்லா இருக்கு. யுகமதில் படைத்த அத்துணை உயிர்களும் நல்லுயிர்களே. நல்நிலை புரிவதற்காகவே அவ்வுயிர்களை படைத்திட்ட ஆற்றலது அமர்ந்திருக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றமிகு சீடர்களாய் இணையில்லா முதன்மை சீடர்களாய் வலம் வரும் அச்சீடர்களினுடைய எதிர்கால சந்ததிகளாக கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய அற்புத சீடர்கள் வளர்க்கின்ற வார்த்தெடுக்கின்ற அற்புத சந்ததியர்களாக வந்து அமர்ந்து திருப்பூஜை கண்டு சித்தன் முன்பாக சிவமகா வாழை சித்தன் முன்பாக அகத்தியன் முன்பாக பிரபஞ்ச மகா சபை ஆற்றல்கள் முன்பாக நின்று அகத்தியனை தன்னுடைய பெரிய தந்தையாக நினைந்து அவன் சௌகரிய நிலைதனை வினவும் மழலையர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி பிரபஞ்சத்தை காக்கின்ற இச்சபைதனில் சீடர்களாக அமர்ந்திருக்கும் அவரவர்களின் மழலையர்களின் அன்பு நிலைதனில் நனைந்து அகத்தியன் வெகு சௌகரிய நிலைகளாக வெகு சௌகரிய நிலையாக அமர்ந்திருக்கின்றோம் என்ற பதிலினை அகத்தியன் உரைத்து ஆற்றலாக தாம் பிரபஞ்சத்தின் மேல் கொள்கின்ற பற்று தாய் தந்தையர் மேல் கொள்கின்ற பற்று போல் யாவரிடத்திலும் அன்போடு அன்பு என்ற நிலைதனை தன் சிரசில் அமர்த்தி வைத்து அனைவரையும் ஒன்றாக பாவித்து பல்வேறு பரிமாண நிலைகளிலும் நற்கருத்துக்களை நற்சொற்களை கையாண்டு இக்கலியுகத்தில் நற்சரஸ்வதி கடாட்ச நிலை தவள ஆற்றலாய் தன் நாவில் நற்சொற்கள் மிளிர்ந்து வர அற்புத அன்பு நிலை கலந்த வார்த்தைகளை உச்சரித்து ஆற்றலாக பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில் இருந்து வரும் காலம் அதை நற்காலமாய் உருவாக்குகின்ற அற்புத பொற்கீற்றுக்களாய் வந்து நிற்கின்ற யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றலோடு சித்த சபையோடு தொடர்பில் இருந்து சிவசபையோடு தொடர்பில் இருந்து வருங்கால நிலைகளிலெல்லாம் இகலோகத்தில் நல்ல ஆரோக்கிய நிலையோடு நல் கல்வி நிலையோடு வளம் வர அகத்தியன் யாம் மழலையர்கள் யாவருக்கும் நல் ஆசி வழங்கி அவர்களை வார்த்தெடுத்து வளர்த்தெடுக்கும் நற்புண்ணிய காரியமதை மேற்கொள்ளும் தம்பதியர் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அகத்தியனை தந்தையாக தன் மழலையை அகத்தியனை தாத்தா என்று உச்சரிக்கச் செய்து தான் அளவில்லா மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்ல வழியில் பயன்படும். எல்லாருக்கும்
இப்ப எடுத்துக்கோங்க. பெரிய ஆளுங்க ரேஷன் பண்ணிக்கணும்னா 2 நீங்க எடுத்துக்கோங்க. கடலை மிட்டாய் இருக்கு அப்படின்னா அந்த அந்த வாங்கிட்டு வந்து